ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, இந்த புதிய நாளை காணும்படி, புதிய நாளிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய நாளை காணும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து ஒரு விசை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நீர் செய்த அற்புதங்கள், நீர் செய்த அதிசயங்கள் இதுவரையிலும் என்னை விட்டு விலகாமல் கர்த்தர் நீர் காத்து வந்த நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உயர்த்துகிறோம். உண்மை உள்ள தேவனே உயர்த்துகிறோம். மாறாதவரே உயர்த்துகிறோம். கிருபை 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 கிருபை. இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. இம்மட்டுமா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படி விஸ்வா முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை இதுவரையிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனியும் நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆரம்ப ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. அன்புள்ள ஏசப்பா, ஆசீர்வதிக்கப்பட அருமையான தகப்பனே ஏசப்பா, அதிகார விளக்க ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, எங்களை இரவெல்லாம் பாதுகாத்த தகப்பனே ஏசப்பா, இன்னும் நான் சொன்னை கொடி கொடுத்து தகப்பனே ஏசப்பா, உம்மாலே ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே ஏசப்பா, கொண்டு வந்த எல்லா கிழமைக்கும் அந்த வைக்கம் ஏசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் அதிகால் ஜெபத்தை நீங்கள் ஆசிரிங்க தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, ஆறாம் முதல் முடியிருக்கும் தகவல் தேவ ஆவியானவர் ஏசப்பா எங்கள் மதத்தில் எங்கள் அசைவாடுங்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டரேசம் உடைய பிரசனத்தை உடன் ஜெபிக்க ஆராதிக்க எங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, வருணை பிள்ளைப்பா துரிதமாக கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டரேசப்பா, ஒரு பட்சம் துதிக்கு ஆராதிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டரேசப்பா, வரேசப்பா, தடையாக ஏசப்பா எல்லா பிள்ளையும் கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. அவரை நீங்கள் ஏசப்பா ஆண்டர சபையார் குடிதப்பிக்கு ஆராதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கூடவே இருங்க தகப்பனே. ஆண்டர் ஏசப்பா, நீங்கள் வார்த்தையை நீங்கள் ஆசைங்க தகப்பனே ஏசப்பா. என் கூட பேசுங்க தகப்பனே. ஆண்டர் ஏசப்பா, உடைய வார்த்தையை கேட்டு ஏசப்பா அது மாதிரி பின்பாட்டு ஏசப்பா என்னை மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. கூடவே இருங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, இந்த அதிகாலை ஜப தொடர்ந்து நடக்க எங்கள் தேசியங்க தகப்பனே. ஆண்டரே அந்த திங்கேசப்பா எதுவும் அழகாக பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டரே எந்த தடையா எதுவும் அப்படியே பாதுகாத்து சோதனை தகப்பனே. பலப்படுத்துங்க பாசம் நீங்களும் உதவி செய்ய ஏசு நாவல் ஜெயிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும், இணைப்பில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சில பாடல்களை நாம் பாடுவோம். தெரித்த பாடல், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவர், இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. பாடுவோமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான
உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். புகலிடமே என் அடைக்கலமே என் கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே என் அடைக்கலமே என் கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே என் அடைக்கலமே என் கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே என் அடைக்கலமே என் கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில். ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். யாவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் எத்தனை பெரியது. அவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துங்க. இணைப்பில் இருக்கிறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, ராஜாதி ராஜாவை கொஞ்ச நேரம் அவரை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா. கர்த்தர் நல்லவராய் கூட போதுமானவராய் கூட ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. இதுவரையிலும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, வல்லமையுள்ளவரே, மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரியவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாமத்தை உயர்த்துகிறோம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய் கூட இருந்து இதுவரை நடத்தி வந்த எல்லா கிருபைகளை நினைத்து ஒரு விசை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமையின் தேவனே, மாறாதவரே, உயர்த்துகிறோம். போதுமானவரே, உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, உயர்த்துகிறோம் அப்பா. ஓ மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரை சேர்ந்திடுவாய் நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய் நீ கலங்காதே. இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. என் மகளே, இன்னும் பயம் உனக்கு
சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. சொல்லுங்க, கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? சேர்ந்து, உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். உன்னில் நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியம் செய்திடுவார் உன் வழியாய். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் உன் வழியாய். கரை சேர்ந்திடுவாய், கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். உன்னை படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார், அவர் சித்தம் செய்ய. விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார், அவர் சித்தம் செய்ய. கரை சேர்ந்திடுவாய், கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. அப்பா, கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அல்லேலூயா. உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ?
சொல்லுங்க. என்னோடு நீர் இருக்க என் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்த்திடுவாய், கலங்காதே, என்னை கரை சேர்த்திடுவாய். என் உள்ளமே நீ கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. அழைத்தவர் ஆமை நம்மை மரண பரியந்தம் நடத்துவார், முடிவு பரியந்தம் நடத்துவார். சோர்ந்து போகாது. பலவித போராட்டங்கள் நினைத்து, பலவித நெருக்கங்களை பார்த்து, பலவித துன்பங்களை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகாதே. பலவித தேவைகளை நினைத்து சோர்ந்து போகாதே. கர்த்தர் நம்மை கரை சேர்த்திடுவார். நிச்சயமாய் கர்த்தர் நம் படகு, நம்ம வாழ்க்கை என்ற படகு அக்கறை சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவரை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி, கரை சேர்த்திடுவாய், நீ கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. தகப்பனே, உம்மையே சார்ந்திருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக, உயர்ந்த கேடகமாக, துருகமாக, தஞ்சமாக கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற எல்லா கிருபைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடும் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய வாஞ்சைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஓ, மனுஷன் முகத்தை பாப்பா, நீரோ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவராய், எங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னமே என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர். காரியங்களை கைகூடி வர உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா போராட்டங்கள் விலகட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சந்தோஷினி மகள் சந்தோஷினி முன்பாக வந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நான் இன்னும் எதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு அந்த வெளிப்படுத்துங்கப்பா. நான் இன்னும் உம்மை மகிமைப்படுத்தணும், இன்னும் உமக்கு பிரியமாக வாழணும், உமக்கு சாட்சியாக நான் வாழணும், அநேகருக்கு உம்மை அன்பை பற்றி சொல்லணும். ஒருவேளை என்னிடத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரை என்னை விட்டு அகன்று போகும்படி, ஆண்டவரை அன்றைக்கு ஒரு பிள்ளை தகப்பன் சொன்னது போல, ஆமேன், அவிசுவாசம் என்னை விட்டு அகன்று போகும்படி நீங்கள் செய்யுங்கன்னு அந்த கேட்ட பொழுது அந்த மகனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்களை காண செய்தாரே. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத அசூசிகள் இருக்குமானால், என் பேச்சில், என் பார்வையில், என் சிந்தையில், என் ஜீவியத்தில் ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால், ஆண்டவரை எங்களை மன்னிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே, என்னை இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி இன்னைக்கு ஒப்புரவுதாகுதல் இந்த ஜெபத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரை, நீர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நான் இருக்கணும். ஆண்டவரை, உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய சித்தத்தையும் செய்கிற ஒரு பாத்திரமானா நான் இருக்கணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுங்க. Sudram 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 அன்புள்ள இயேசப்பா, ஆசிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் மக்கு நன்றி 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 நன்றியப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து எங்களை இன்னும் ஒரு நாள் காண செய்திரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. அதிகாலம் அந்த ஆராதிக்க துதிக்க நீ தந்தது நல்ல வேலைக்காய் மக்கு நன்றி 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 நன்றியப்பா. இந்த வேலை வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் சப்பா. இந்த நாள் சப்பா எங்களோட குறைகள் இருந்தா எல்லா குறைகளும் கர்த்தர் தாமே நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா. அப்பா, நிறைவானவர் வரும்போதாண்டவரே எங்கள் குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று சொன்ன வார்த்தைன்படி சப்பா, எங்களோட இருக்க எல்லா குறைகளும் மாறப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா, உண்மை விட்டு நாங்கள் தூரம் போகின்ற எதனா காரியங்கள் வாழ்க்கையில இருந்த ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக கிட்டி சேர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா.
ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நீங்களே அந்த ஆலயம் சொன்னது போல ஏசப்பா, எங்களை நாங்களே கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஏசப்பா, உமக்கென்று பரிசுத்தமா நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பாவத்தை கண்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசிப்பு வாழ்ந்தது போல நாங்களும் வாழ நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்க விசுவாசத்துல குறைகள் இருந்தாலும் ஏசப்பா, விசுவாசத்தின் தகப்பனாகப்பா நாங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் அன்பில் ஒருத்தர் குறைவுள்ளவர்களா இருந்தால் எங்கள் அன்பினால நீங்க பூரணப்படுத்துங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சகோதர சிநேகம் ஒரு மனம் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆவியின் கண்ணி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களிடத்துல அன்பு, சந்தோஷம், சமாதானம், எங்களுக்குள்ள நீடிய பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் காணப்பட எல்லா கோபத்தின் ஆவிகளை கர்த்தர் தாமே நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து ஏசப்பா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா எங்களை நாங்களே வெறுத்து விட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜீவியன் தேவனுக்கென்று வாழ நின்றசப்பா நாங்கள் சாட்சியாய் வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீர் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை ஏசப்பா அது உமக்கென்று நாங்கள் வாழ்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை போல ஏசப்பா உமக்கென்று நாங்கள் வாழ்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜீவியத்தை ஏசப்பா உமக்கென்று நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை குறித்து பார்க்கிற ஆண்டவரே இவர்கள் கிறிஸ்தவர்கள் சாட்சியாய் வாழ்வார்கள் என்று குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை காணப்படுற எல்லா பாவங்களையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீங்க அகற்றி போடுங்க ஏசப்பா. எங்களுக்காக நீங்க சிலுவையில் எங்கள் பாவங்களை ஏற்றிக்கொண்டே ஏசப்பா. எங்கள் பாவங்களை ரத்தத்தால் கழுவி எங்க மீட்டு எடுத்திருக்கீங்க ஏசப்பா. அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் வாழ நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறையாதபடிக்கு ஏசப்பா நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது எங்க ஒவ்வொருத்தரும் மேலும் விழுந்து கடமையா இருக்குது ஆண்டவரே. அது அப்பா அது உணர்ந்தே ஏசப்பா நாங்கள் எங்க அக்கம் பக்கம் இருக்கிறாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க வார்த்தையை நாங்கள் தைரியமா சொல்லுகிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஏசப்பா எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் தாமே நீங்க தந்து நீங்க வழிநடத்தி ஏசப்பா. சபையில இருந்தா ஒரு வேஷம், வெளியே போன ஒரு வேஷம் ஏசப்பா அது வாழாதபடிக்கு ஏசப்பா ஒரு மாய்மாலமான வாழ்க்கை கர்த்தர் தாமே நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. உமக்கு என்று சாட்சியை ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே நாங்கள் வைராக்கியமா எழுமி நிற்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களிடத்துல எல்லா குறைகளை கர்த்தர் தாமே நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. அப்பா நீ வருகின்ற நாள்கள் ஏசப்பா எங்களிடத்துல எந்த ஒரு பழுது காணாதபடிக்கு ஏசப்பா நாங்கள் அப்பா நிலைத்து நிற்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு எல்லா குறைகளும் கர்த்தர் தாமே நீங்க மாற்றி போடுங்க ஆளுக செய்யுங்க. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். டெலிவரிதான் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப தலைவர்கள் ஏறெடுக்கிற வேலை தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். எல்லா மன அழுத்தங்கள், எல்லா பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடணும். ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் உதவி செய்யும்படி அதே போல் வாலிப பிள்ளைகளுக்காக வரும் தலைமுறைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் சோசியல் மீடியா, ஒரு பக்கம் அவங்களுடைய இந்த போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம், ஒரு பக்கம் இன்னும் தவறான காரியங்களில் வன்முறைகளில் ஈடுபடுற காரியங்களை பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவரை இங்கே வரும் தலைமுறைகளுக்குள்ளே வராதபடி ஆண்டவர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கப்படும்படி நாம் எல்லாரும் குடும்ப தலைவருக்காகவும் இளம் தலைமுறைகளுக்காக அவங்களுக்குள் இருக்கிற இந்த போராட்டங்கள் எல்லாம், அவங்களுக்குள் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்க எங்கள் வரும் தலைமுறைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தரும்படி இந்த காரியத்தை மனதில் வைத்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜோமன் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகாலை வேலை தேடும் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலையில் உண்மைங்கிட்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி 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 ஏசப்பா. தேவனே இந்த வேலையில் கூட அங்கே ஏசப்பா சபையராய் ஒருமனப்பட்டு ஏசப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அவங்களுக்குள்ள ஏசப்பா இன்னும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஏசப்பா, இன்னும் உமக்கு முன்பதாக உத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா சாட்சியாக வாழ்ந்துட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற அந்த வேலை தொழில் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் அங்கே காணப்படுற எல்லா மன அழுத்தத்துலேருந்து அவங்க வெளியே வரும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு குடும்ப தலைவர் ஏசப்பா உமா தேடிட்டு ஒவ்வொரு நாளும் கடக்க உதவி
உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் துணையாக இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் தான் அவங்களை பாதுகாக்கணும் ஏசப்பா. உங்களோட சமூகம் தான் அவங்களை முன்னும் பின்னுமா வந்து காத்துக்கொள்ளணும் ஏசப்பா. அவங்க பாடுகிற எல்லா பிரயாசத்துக்கும் ஏசப்பா நீங்கள் பலன் கொடுக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவன் அவங்களுடைய கிருபையாய் அருமையாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அவங்க நடத்துங்கப்பா. அப்பா இன்னும் உமக்கு பிரியமாக வாழணும், உமக்காக ஏதாவது செய்யணுன்ற வாஞ்சை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஏசப்பா உங்களை தேடுறவங்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உனக்கு முன்னுமா மொத்தமாக இருக்க ஏசப்பா, சாட்சியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நம்ம முன்னடக்கிற கடாக்களாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் ஒரு மாற்றம் வரணும் ஏசப்பா. எங்கள் சபையில் பார்க்குறேன் ஏசப்பா. இன்னும் அநேக குடும்ப தலைவர் இன்னும் சபைக்கு வராமல் இருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. எல்லா விதமான பின்மாற்றத்தின் ஆவியிலிருந்து அவங்க எடுத்துக்கொள்ளப்படும் ஏசப்பா. மீண்டும் அவங்க சபைக்கு வர நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியான நீங்கள் அவங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் அப்படியே ஒவ்வொரு குடும்ப தலைவர் ஏசப்பா நீங்கள் மாற்ற போகிறதுக்காக ஏசப்பா. நீங்கள் அவங்க எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்து ஏசப்பா, எல்லா உலகத்தில் அடிமத்தனத்திலிருந்து ஏசப்பா மீட்டு கொண்டு சபையில் கொண்டு வந்து நிறுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உண்மை தேடுற நாங்கள் ஏசப்பா எல்லா காலத்திலும் பயபக்தியாக இருக்க, உமக்கு கீழ்ப்படிந்து இருக்க, சாட்சியாக இருக்க அப்பா நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமாக ஏசப்பா அடுத்த தலைமுறைக்காயும் சமூகத்தில் வருகிறேன் ஏசப்பா. அப்போ அடுத்த தலைமுறையான வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் பிசாசம் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு வாலிபர்கள் ஏசப்பா தன் வாழையில சிக்கி வைக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. அநேக உலக காரியங்களை காமிச்சு ஏசப்பா அடிமையாக்கி வச்சிருக்கான் பார்க்குறேன் ஏசப்பா. இந்த ட்ரக்ஸுக்கு ஏசப்பா, இச்சைகளுக்கு ஏசப்பா, வன்முறையில் ஏசப்பா, பண ஆசையில் ஏசப்பா, இன்னைக்கு உலக தலைவர்களை, சினிமா தலைவர்களை பார்த்து ஏசப்பா இன்னைக்கு அதை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு ஏசப்பா இன்னைக்கு அநேகர் வாலிபர் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டு போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. இன்னைக்கு தேவன் அநேகர் வாலிபர்கள் தற்கொலைக்கு நேராக போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. அநேக வாலிபர்கள் ஏசப்பா பாவத்தில் ஈடுபடுறாங்க ஆண்டவரே. அப்பா இளம தலைமுறை ஏசப்பா அநேகர் நீங்க மறித்து போகிறத பார்க்குறேன் ஏசப்பா. தேவன் இந்த நிலைமெல்லாம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள தெய்வ பயமே இல்லாமல் இன்னைக்கு அநேக துணிகரமான காரியங்களை செய்கிறத பார்க்குற ஆண்டவரே. இந்த நிலைமெல்லாம் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. அடுத்த ஜென்ரேஷன் ஏசப்பா உமக்கு பிரியமானவனாக இருக்கணும் ஏசப்பா. உமக்கு சாட்சியாக இருக்கணும் ஏசப்பா. ஒரு தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல மாறணும் ஏசப்பா. யோசேப்பை போல மாறணும் ஏசப்பா. தாவீதை போல மாறணும் ஏசப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க ஆண்டவரே. தேவன் கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் வாலிபர்கள் ஏசப்பா நீங்கள் அநேக காரியங்களை முழுகி போயிருக்காங்க ஏசப்பா. இந்த சோஷியல் மீடியாவில், செல்ஃபோனில், கேம்ஸுக்கு ஏசப்பா அடிக்ட் ஆகிருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. இது வந்து வெளியே வர நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா. ஸ்கூலில், காலேஜில் ஏசப்பா நீங்கள் பெண் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. இன்னைக்கு அநேக பெண் பிள்ளைகளை ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதும், சிகரெட் பண்ணுறதும் ஏசப்பா, ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஏசப்பா. இந்த நிலமெல்லாம் மாறணும் ஏசப்பா. இன்னைக்கு இந்த கலாச்சாரமே மாறி போயிருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. இந்த நிலமெல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் வாலிபர்கள் செய்யாதபடிக்கு ஏசப்பா உமக்கு பயப்படுற பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ள கொடுங்க ஏசப்பா. அப்பா ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம்னு வேதத்தில் சொல்றது போல ஏசப்பா. முதலாவது உமக்கு பயப்பட ஏசப்பா நீங்க பார்க்கின்ற உணர்ந்த வாலிபர்களுக்குள்ள இருக்கணும் ஏசப்பா. எந்த துணிகரமான காரியங்கள் செய்யக்கூடாது ஏசப்பா. உமக்கு கீழ்ப்படிந்திருக்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க ஏசப்பா. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு வாலிபர்கள் ஆசிரியர்கள் அடிக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. பெற்றோர்களை அடிக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. நீங்க கீழ்ப்படியாம ஏசப்பா நீ தவறான காரியங்களை ஈடுபடுறாங்க ஏசப்பா. தீய நண்பர்கள், பழக்க வழக்கங்களை ஏசப்பா விலகி போகிறாங்க ஏசப்பா. தேவன் இதெல்லாம் விட்டு மாறணும் ஏசப்பா. அதை விட்டு விலகி ஓடி வரணும் ஏசப்பா. உங்க சமூகத்தை தேடுறவங்களா இருக்கணும் ஏசப்பா. உண்மை தேடுற வாலிபர்களும் ஏசப்பா அவங்க சாட்சியா இருக்கணும் ஏசப்பா. தேவன் உதவி செய்யுங்கப்பா. இது கடைசி காலமா இருக்கிறபடினால ஏசப்பா அநேகர் ஏசப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வஞ்சிக்கப்படுற காலத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே. எங்க வாலிபர்களும் அப்பா அப்படி இடறி போயிடக்கூடாது ஏசப்பா. எங்க வாலிபர்கள் அநேகர் வாலிபர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் ஏசப்பா. தேவன் இவங்கெல்லாம் ஏசப்பா அநேகர் வாலிபர்களை திருப்பி கொண்டு வரவங்களா இருக்கணும் ஏசப்பா. தேவன் அப்படியே ஒவ்வொரு வாலிபர்களையும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தம்மை அவங்க எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒரு நாட்கள் அந்த எக்ஸாம் குறித்து ஏசப்பா அநேகர் அந்த பிள்ளைக்கு பயத்தை வந்து ஏசப்பா தற்கொலை பண்ணிக்கூடாது ஏசப்பா. தேவன் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்க முடியாது ஏசப்பா. உண்மை தேடுற அந்த உணர்வை கொடுத்து ஏசப்பா எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஏசப்பா தைரியமா இருக்கு ஏசப்பா. எந்த காரியத்துக்கும் அடிமையாய் போயிடாதபடிக்கு ஏசப்பா. இந்த உலகத்தை ஏசப்பா ஜெயம் எடுக்க ஏசப்பா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க எல்லாவற்றையுமே ஜெயித்தவர ஏசப்பா. அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்குள்ள எப்போது இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க தாமே ஏசப்பா ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் வாலிபர்களும் இளம் தலைமுறைகளும் ஏசப்பா அடுத்த ஜெனரேஷன் நீங்க ஆசீர்வதித்து ஏசப்பா உங்க வழி ஏசப்பா உம்மோட பாதுகாப்பின் அரண்ல ஏசப்பா வைத்துக் கொண்டு ஏசப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கிருபையா நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படியே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தலைவர்களும் பிள்ளைகளும் வாலிபர்களும் ஏசப்பா நீங்க கைவிடாம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. இன்னமும் நீங்க நடத்தும்படி அங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு அங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாம் ஒரு விசை பாரப்படுவோம். ஒரு வடிவு கரிசி அவர்களுக்காக சீக்கிரமாக இந்த எலும்புகள் ஒன்று கூடி நல்ல சுகமடைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஒரு மேரி ஜெய்சன் ராஜாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அவயங்கள் கை நல்லா செயல்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. இதுவரை நீ தந்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல சரீர சுகபலனை ஆரோக்கியத்தை
என் ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல் சரவணன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தரும்படி ஆண்டவர் ஆப்ரேஷன்லாம் நேர்த்தியாக நடந்து முடிய கர்த்தர் வேண்டிய எல்லா அனுகூலமான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். சௌர கிறிஸ்டவருடைய தங்கை கணவர் சுரேஷ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் நேர்த்தியாக நடக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. சுயநலவெல்லாம் திரும்ப வந்ததுக்காக நன்றி அப்பா. இன்னும் வேண்டிய பேலன்ஸ் சுகம் ஆரோக்கியத்தை என் ஆண்டவர் கட்டளையிடும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொளத்தூர் பகுதியில் இருக்கிற பூங்கோதைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி தேவ பலத்தினால் இடை கட்டும்படி அனிதாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி கர்த்தர் அற்புத சுகத்தை ஆண்டவர் தரும்படியாக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சௌரி கவிதாவுக்காக, சௌரி குளோரிக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இப்படி பலத்தினால தேவன் நீர் இடை கட்டி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புத அதிசயங்களை காண செய்யுங்க. இப்படி கரம் தொடர்ந்து கூட இருந்து காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வழியிலும் தேடி வந்த நம்முடைய பிள்ளைகளை இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், எல்லா நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே விசாலத்தை இந்த ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறீங்கள் ஆண்டவர். காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. உம்மை கனப்படுத்தி வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கனப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி கிருபை கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். முன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு எவனானாலும் உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராய் நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்துடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டின்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள்.
எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உங்கள் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் சேர்ந்து வாசிப்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு ஜூஸ் கொடு. இப்படி உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு. சாப்பிட்றியான்னு கேட்காம சாப்பாடு கொடு. அவன் தாகமா இருந்தா, ஆமாம், ரொம்ப வெயிலில் ஒரு வேளை களைச்சி போய் தாகமாக வந்தால் அவனுக்கு லெமன் ஜூஸ், தண்ணி கொடுக்காதீங்க, அவனுக்கு ஜூஸ் எதனா இருந்தால் கொடுங்க. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நாம் நன்றாக இருக்கணும்னா ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கேட்டு அப்படி இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போகிறதுக்காக அல்ல, கேட்டு அவைகளின்படி நாம் செய்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். அடைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமேன். இந்த வாழ்க்கை படகை நம்மளை கரை சேர்க்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கரை சேர்ந்துடுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சரி, ஒரே ஒரு வார்த்தை. எரேமியா 31 அதிகாரம், எரேமியா 31 அதிகாரம் 16 வசனத்தை ஒரு வாசிப்போம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர், இம்மட்டுமாய் இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்ட தயவுக்காக, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று ஆமென் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை உற்சாகப்படுத்தும் அப்பா. எங்கள் சோர்விலிருந்து அது எங்களை மீட்டு கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தையில் வல்லமை உண்டப்பா. உடைய வார்த்தையில் ஆண்டவரே ஜீவன் இருக்குதப்பா. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு என்று அன்னைக்கு பேதுரு சொன்னது போல உடைய வார்த்தை தான் எங்களை நடத்துதப்பா. எங்களோட கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நீ 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 அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் பட்ட பிரயாசங்களுக்கு நிச்சயமாய் தேவனிடத்தில் பலன் உண்டுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் கிரியைக்கு தக்க கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கடந்து வந்த பாதைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், ஆமேன், துக்கங்கள், ஆமேன், வேதனைகள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன்.
நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். நிச்சயமாய் தேவன் அவர் சமூகத்துல நாம் வரும்பொழுது, அவர் சமூகத்துல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவராலே நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க உழைப்புக்கு, உங்க வேலைக்கு, உங்க செய்கைக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலனை வைத்திருக்கிறார். ஆமேன். நம்ம ஏறெடுக்கிற எல்லா காரியங்களுக்கும் கிரியைகளுக்கும் நிச்சயமாய் ஆமேன் ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். ஆகவே நீ அழ தேவையில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். நிச்சயமாய் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல மோசே இப்படியா சொல்றார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? ஆமேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மோசேனுடைய ஜெபம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 31ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துபவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை சார்ந்து அவரை நம்பி நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம காரியங்களுக்கு கிரியைகளுக்கு அவர் நிச்சயமாய் ஆமேன் பதில் தருவார் என்று அந்த விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுங்க. அவர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள போயிருக்கும்போது அங்கே மரித்த வாலிபனை அடக்கம் பண்ண கொண்டு போனாங்க. ஆமேன். அங்குள்ள சூழ்நிலை ரொம்ப மோசம் இல்லை? ஒரே பிள்ளை. அந்த அம்மா இளம் விதவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கைம்பெண்ணா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இருந்த அந்த ஒரே மகன், ஆமேன், ஒரே மகன்தான். அவன் மரித்து போயிட்டான். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. உறவுக்காரங்கள்லாம் அந்த பையனை அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே எதிர்பார்க்கிற காரியங்களை பார்க்குறோம். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே ஆண்டவர் அவளை பார்த்த 13ஆம் வசனத்தில் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலையை பார்த்து இங்க மேல் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட. பாருங்க, ஊரே திரண்டு வந்திருக்கு இப்படி இந்த பையனை அடக்கம் பண்ணும்படி. அந்த துக்கம் ஊருக்கே இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி ஒரு பையன் இப்படி இருந்து மரிச்சு போயிட்டானே, இருந்த அந்த ஒரு ஆதரவும் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சேன்னு சொல்லி ஆமேன் சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஊரே திரண்டு அந்த பையனை அடக்கம் பண்ண வருது. இந்த கைம்பெண்ணா இருந்தவளுக்கு அவ்வளோ கண்ணீர், வேதனை, நெருக்கம் தாங்க முடியல. ஆமேன். துக்கம் தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், போராட்டம். ஆண்டவர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அதோட நிக்கல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவளை பார்த்து நீ அழாதேன்னு சொல்லி அதோட நிக்கல. அடுத்ததுல பார்க்கிறோம், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொன்னார். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டிருக்குமா? ரட்சிக்கப்பட்டிருக்காருங்க. ஊருக்கே ஒரு சுவிசேஷம். ஆமேன். இயேசுதான் ஜீவன் உள்ள தேவன். ஆமேன். ஊரார் எல்லாரும் திரண்டு வராங்க. அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றின உடனே அவங்க வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் அந்த ஊரே இயேசுவை அண்டி கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணீர் விடாதபடி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப சூழ்நிலைகளை
நமக்கு சாதகமாக மாற்றுகிற ஒரு வல்லமை உள்ள தேவன். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் மரித்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, அவைகளை மீண்டுமாய் ஆண்டவர் நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரித்து போன இனி அவ்வளவுதான், இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிடுச்சு, இனி அவ்வளவுதான். மரித்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப தேவன் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நாம அவரை போல மாறிடணுங்க. ஏன் தெரியுமா உங்களை அடிக்கடி ஃபோர்ஸ் பண்றோம், அதிகாலையில் ஜெபத்தில் தேடுங்க. அப்படி நம்ம தேடும்போது ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம தேட தேட அவரை 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 நம்ம நோக்கி பார்க்க நம்முடைய சுபாவங்கள் மாறிடுங்க. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்மளை விட்டு அழகா அகன்று போயிடும். ஆமென். நம்மளை விட்டு நீங்க அவரை தேட தேட அவரோடு நெருங்க. அவர் பரிசுத்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பரிசுத்தரோடு அந்த உறவுல நம்ம இன்னும் அவரை முந்தி தேட இந்த பரிசுத்தத்தை நாம பெற்றுக்கொள்ளுமா, அவரை போல மாறிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம கூட பழகிறவங்க சிலர் அப்படிதான் மாறிடுறாங்க, நம்மளை போலவே மாறிடுறாங்க. அப்படிதானே? இது உலக பிரகாரமா பார்க்குறோம். அதாவது கிராமங்களில் சொல்லுவாங்க பாருங்க, உன் நண்பனை சொல்லு, நீ யாருன்றதை நான் சொல்றேன். அப்போ என்ன தெரியுதாலேருந்து, ஆமாம், நீ யாரோட பழகிறன்னு சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன்ற மாதிரி நம்ம அவரோடு பழகிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இரக்கம் உள்ளவர். ஆமேன். அவர் நமக்காக பரிதபிக்கிறவர், நமக்காக உதவி செய்கிற எபினேசர், நமக்காக நம் தேவை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரா இருக்கிறார். என்னாலும் அவர் வெற்றி தருகிற யெகோவா நிசியா இருக்கிறார். எப்பவுமே நம்ம கூட வருகிறார். அப்படிதானே? அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் அன்புள்ளவர். ஆமேன். அப்ப அவரை தேட தேட நமக்குள்ள அந்த தெய்வீக சுபாவங்கள் வந்துடணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை நம்பி நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார். ஆமேன். நானும் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்றதுல ஆமேன் பெரிய சந்தோஷம் இல்லை. நான் அவரை போல மாறிடணும். ஆமேன். அவரை போல பேச்சில், அவரை போல பார்வையில், சிந்தையில் அவரை போல மாறிடணும். அப்படி நம்ம மாறிட்டோம்னா மரித்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆகவே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். இழந்து போன நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அவராலே நிறைவான பலன் உண்டாகும். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாய் மாற்றுகிற ஆண்டவர், வேதத்தில் வாசித்தது போல ஆண்டவரை மரித்து போன அந்த மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவ கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்ததை பார்க்குறோம். நம்ம கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். அந்த ஏழை விதவைக்கு காரியங்களை வாய்க்க பண்ணின ஆண்டவர், அவரை தேடுற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன ஆண்டவர், நம்ம கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இனி நீ அழ தேவையில்லை, நீ இனி தீங்கை காணாதிருப்பா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு போன ஆசீர்வாதங்கள், உங்கள் மரித்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தேவன் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் போதுமானவராக கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் கிரியைக்கு பலன் உண்டப்பா. எங்க உழைப்புக்கு நிச்சயமாய் நீர் பலன் நிச்சயமாய் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, இந்த நாளுக்கு வேண்டிய சமாதானம், இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், இந்த நாளுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் நீங்க தாங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர், கோணனானவைகளை ஆண்டவர் எங்களுக்கு நேராக்கி தருகிற தேவன் நீரப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. உடைய கிருபை கூட இருக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள்
இன்றைக்கு இருக்கிற வேலைகள், இன்றைக்கு இருக்கிற ஆண்டவர் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து செல்வோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.